இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. அலையன்ஸ் மட்டும் இல்ல, இந்த தேர்தல் எப்படி நடத்தணுன்றதுக்காக கலந்துரையாடலுக்காக வந்திருக்காங்க. எவ்ரிபடி எல்லாரும் அவங்கள பார்த்து சந்திச்சு பேசி என்ன ஒரு 4 மணிக்கு வர சொன்னாங்க. 4 மணிக்கு வந்தேன். நான் கண்டெஸ்ட் பண்றது அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்னன்னு கேட்டாங்க. அது முதல்ல பதில் சொல்லுறேன். அதில் ஜென்ரலா என்ன நடக்குது, பேசிக்கா கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கருத்தை வச்சு எப்படி மையப்படுத்தி எப்படி மூவ் பண்றது, தேர்தல் எப்படி நம்ம சந்திக்கணும், எப்படி ஒற்றுமையாக சந்திக்கணுன்ற பத்தி கலந்து பேசுறாங்க. அதான் நடந்தது. இன்னைக்குமே அமைச்சர் பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அதனால ஜென்ரலா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஒப்பீனியன் என்ன நடக்குது, எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போனா நம்ம இந்த தேர்தல் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு, அதை பத்தி எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு இருந்தோம். இல்ல அதை பத்திலாம் பேசுற நேரம் கிடைக்கல. ஏன்னா அவங்க அர்ஜென்டா கவர்னரை பார்த்து கிளம்புறாங்க. திருப்பி பேசுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து எனக்கு மைண்ட்ல பட்டது, எப்படி இந்த தேர்தலை முன்னெடுக்கலான்ற என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஓப்பனா சொல்லலாம்னு சொன்னனால என் கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்க. அமைச்சர் முருகன் இருந்தாங்க, சுதாகர் ரெட்டி அவர்களும், அரவிந்த் மேனன் அவர்களும், அனதர் மினிஸ்டர் இருந்தாங்க. எல்லாரும் தான் பேசுவோம். நான் கண்டெஸ்ட் பண்றது மாநில தேர்வு எடுக்க வேண்டிய முடிவு, தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன். நான் என்னோட விருப்பம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் அதிகமாக சட்டமன்றத்துக்கு செல்லுன்ற எண்ணத்தில் நான் இருக்கேன். அதனால தொடர்ந்து இந்த கட்சிக்காக உழைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குவதான் என்னுடைய கடமை. நான் போய் சட்டமன்றத்தில் உட்காருன்ற ஆசை என்பது என்னிடம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே பாராளுமன்றம் இருந்துட்டேன், சட்டமன்றத்தில் இருந்துட்டேன். இந்த முறை கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலையான இடத்துக்கு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய பிரச்சாரம் எதை மையப்படுத்திருக்கும் சார்? எதற்கு எதிராக மத்திய அரசு செயல் திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் மக்கள்கிட்ட மத்திய அரசு தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள், அவங்களுடைய திட்டங்கள் தான் இது என்பது எடுத்து சொல்வது ஆழமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற 125 நாட்கள் அதிகப்படுத்திருக்கிறதே 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாள் சொன்னதே, அது எப்படி சேட்டலைட்ல கண்காணிச்சு சரியா பயன்படுத்துறாங்களான்னு சொல்லி ஒரு திட்ட வகுத்தல் இருக்கு இல்லையா, இது போல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த மோடிஜியோடைய திட்டங்கள் செயல்பாடு இன்னும் மக்களிடம் தீவிரமா எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய துறையிலிருந்து உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறாரு. அவருக்கு எதிராக பிரச்சாரங்கள் யாரை சந்திக்கிறாரு? தேர்தலை சந்திக்கிறாங்க. என்ன சந்திக்கிறாரு, என்ன இதுக்கு சந்திக்கிறான்னு பார்த்து இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு அரசியலுக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறோம் தானா. விஜய் வந்திருக்காங்கன்னா அவருக்கு அன்னைக்கு வாழ்த்துக்கள் என்னைக்கோ சொல்லிட்டேன் வந்த இன்னைக்கு. ஏன்னா என்னைக்குமே ஒரு கொள்கை என்ன அடிப்படை என்ன வாட் ஆர் த பாலிசிஸ் பேசணும். வித்வுட் பாலிசி பர்சனல் அட்டாக்ஸ் இஸ் நாட் கோயிங் டு ஃபெச் எனிதிங். அதான் என்னுடைய கருத்து. போக போக தெரியும். அது அவர் சொல்வாருங்க. அவர் அரசியல் கட்சியாவே நான் அவர் எடுத்துக்கிறது இல்லை. First of all, he has not proved himself to be a political party. Let him not talk about being a political party even before he faces an election. டிவிகேன்றது மிகப்பெரிய கட்சி கிடையாதுங்க. உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியா தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியா தெரியாதனால மக்கள் எல்லாருக்கும் தான் மக்கள் வருவாங்க. நான் கூட 1996 மக்கள் பார்த்துட்டு நான் எதிர்பார்க்கலங்க, யாரும் எதிர்பார்க்கல. அவர் தனியா நின்று ஜெயிக்க பார்க்க. Okay, he has started a political party. Let him face the people. Come out with his policies. What is going to do to the state? What is going to do much better? 10 லட்சம் கோடி கடனை முதல்ல எப்படி அடைப்பாரு அப்படின்றது முதல்ல அவர் சொல்லட்டும். Okay, thank you.